ॐ शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। சசிவண்ண போதம் கடவுள் வாழ்த்து. மதிபருதி எரிநீர் கால் வானவனி இயமானன் வடிவாய் எல்லா அதிபதியாய் அனைத்துமாய் அல்லாத அறிவுருவை அகத்துள் வைப்பான் சொல்லால் தம் மதிவிரகால் தூயதிது தீயதிது என்னும் மாக்கள் எல்லார்க்கும் அது அதுவாய் இறை இருக்கும் படியே ஆய் இருக்க என்றே. பாடல் 39. நவிலு கலை 64 அறிவாரும் பவளய மதரு சுத்த பரம மரியாரே. அத்வைத்த தத்துவத்தை அறிந்தவர்களே பிறவியாகிய பெருங்கடலை கடப்பார்கள். மற்றவர்கள் கடத்தல் அரிது, இயலாது. பிறவியாகிய பெருங்கடலை முதல்ல வர்ணனை செய்தார். பிறவி பெருங்கடல் கடப்பதற்கு அரியது. ஆனாலும் அத்வைத்த ஞானமுடையவர்கள் கடப்பார்கள் என்று சொன்னவுடன் சிஷ்யன் வினவினார், ஞானம் என்பது என்ன? அந்த ஞானத்தை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். இந்த அத்வைத்த ஞானத்தை, பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு சாதனமாக இருக்கின்ற அத்வைத்த ஞானத்தை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கூறினார். அதற்கு குரு உபதேசமாக ஞானம் என்பது 2 விதமாக இருக்கின்றது. பர அறிவு, அபர அறிவு. பரஞானம், அபரஞானம் அல்லது பரவித்யா, அபரவித்யா. பராவித்யா, அபராவித்யா. அபராவித்யா என்ன என்பதை முதல்ல விரிவாக சொல்லுகின்றார். ஆத்மாவிற்கு அந்நியமாக இருக்கக்கூடியவை அனைத்தும் அபரம். அதை சார்ந்த வித்யா அபராவித்யா. அதனால் உலக விஷயங்களை பற்றிய எல்லா ஞானமும் அபர ஞானம். அல்லது அறியப்படும் பொருள்களை பற்றிய எல்லா அறிவும் அபர ஞானம். அறிபவனை பற்றிய அறிவே பர ஞானம். அதனால் ஆத்மாவை பற்றிய ஞானம் பரஞானம். ஆத்மாவிற்கு அந்நியமாக இருக்கின்ற அறியப்படும் பொருள்கள் அனைத்தை பற்றிய அறிவும் அபர அறிவு, அபர ஞானம் அல்லது அபரா வித்யா. என்னெல்லாம் அறிவுகள் இருக்கோ அதெல்லாம் விவரித்து சொன்னார். வேதம் முதலான அனைத்தும். தமிழில் இயல், இசை, நாடகம் இவைகளெல்லாம், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே உலக விஷயத்தை பற்றியே சொல்லுகின்றன. அதற்குள்ளே ஆத்மாவை பற்றி இருக்குது. அந்த ஆத்மா, அதுக்குள்ளே பிரம்ம தத்துவம் சொல்லப்படுது. அந்த பிரம்ம தத்துவத்தை விட்டு விட்டு மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தா அது அபரவித்யா. எல்லா நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாஸ்திரங்களுமே ஆன்மீகத்தை மையமாக கொண்டவை.
ஆத்மா பிரம்மத்தை ஒன்றேயான பரம்பொருளை மையமாக கொண்டவை. அதனுடைய விளக்கமாகத்தான் எல்லாம் இருக்குது. வேதத்தை எடுத்துக்கொண்டாலும் காண்டத்தில் பிரம்மம் ஆத்மா என்பது தான் ஆதாரமாக இருக்குது. அந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான சாதனங்களை அவைகள் விரிவாக சொல்லுகின்றன. வேதாந்தமானது அந்த ஆத்மாவை பற்றிய தத்துவங்களை விரிவாக சொல்லுகின்றது. வேதத்தினுடைய பூர்வ பாகம் அந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கான தகுதியை உண்டு பண்ணுவதற்கு தேவையான சாதனைகளை சொல்லுகின்றது. கர்மம், உபாசனை. கர்மம் என்பது தர்மம், தர்மம் உபாசனை, இந்த இரண்டையும் வேதத்தினுடைய பூர்வ பாகம் சொல்லுகின்றன. பெரும்பாலான எல்லா சாஸ்திரங்களும் புராண இதிகாசங்கள் எல்லாமே தர்மம் உபாசனை இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி இருக்கின்றன. அதனுடைய தாத்பரியம் இந்த பிரம்ம தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கான தகுதியை உண்டாக்குவது. அதனால் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை, அதற்கு நேரடியான பிரயோஜனம் இல்லை. அதாவது நேரடியாக அவைகள் மோட்சத்தை தராது. ஆத்ம ஞானத்தின் வாயிலாக, வேதாந்த சாஸ்திர ஞானத்தின் வாயிலாகவே அவைகள் மோட்சத்தை தரும். அதற்கான தகுதியை உண்டு பண்ணி கொடுக்கும். அதனால் அது பரம்பரா சாதனம்னு சொல்கிறோம். சாட்சாத் சாதனம் இல்லை, பரம்பரா சாதனம். மற்ற எல்லா வேதத்தினுடைய பூர்வ பாகம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரங்கள், புராண இதிகாசங்கள் எல்லாமே நமக்கு சித்த சுத்தியை தருவதன் மூலமாக, மோட்சத்திற்கான தகுதியை ஏற்படுத்துவதன் மூலமாக அவைகள் பரம்பரா சாதனமாக இருக்கின்றன அல்லது பகிரங்க சாதனமாக இருக்கின்றன. இதுதான் விஷயம். அதனால் இந்த எல்லா சாஸ்திரங்களுள்ளும் மையமாக பிரம்ம தத்துவம் இருக்குது. அந்த பிரம்ம தத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் மற்ற எதை பற்றி பேசினாலும் அதெல்லாம் அபரா வித்யா. பிரம்ம தத்துவத்தை சொல்லுகின்ற வித்யா எதுவோ அதுதான் பரா வித்யா. அதனால் உபனிஷத்தில், முண்டக்க உபனிஷத்தில் தான் பராவித்யா அபராவித்யாங்கிற வார்த்தை வருது. அங்கேயும் வேதம் முதலான அனைத்தும் அபராவித்யான்னு சொல்கிற பொழுது ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணுறார். பாஷ்யத்தில் சொல்கிறார், அந்த சப்த ராசி, அந்த வேதங்களில் இருக்கக்கூடிய சொற்கள், அந்த சப்த ராசி அபராவித்யா. அதனால் உணர்த்தப்படும் பிரம்ம தத்துவம் அது மட்டும்தான் பராவித்யா. அதனால் வெறும் சப்தங்களை மட்டும் பார்த்தாக்கா அது லௌகிக்கமானது. அலௌகிக்கமானதுன்னா அது எல்லாம் துவைதத்தை அடிப்படையாக கொண்டது, வேதத்தை அடிப்படையாக கொண்டது. அது அபராவித்யா தான். அதனால் சூக்ஷ்மமாக அல்லது லட்சியார்த்தமாக உணர்த்தப்படுகின்ற அந்த ஆத்ம தத்துவம் அதுதான் பரா வித்யா. அதனால் வேதங்கள் கூட, உபனிஷத்துகள் கூட நேரடியாக ஆத்ம தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை உணர்த்தவில்லை. அது மறைமுகமாக நேத்தி என்று தான் உணர்த்துது. ஏன்னா பிரம்மம் நேரடியாக காட்டப்படக்கூடியது அல்ல, அதனால் மறைப்பொருளாகத்தான் சொல்லுது. ஆகவே சப்தங்களை மட்டும் வைத்து பார்த்தா அதுவும் அபரா வித்யா தான். அதனால் உணர்த்தப்படுகின்ற ஞானம், அதனால் ஆத்மாவை பற்றி எந்த விருத்தி ஞானம் ஏற்படுகின்றதோ அந்த விருத்தி ஞானம் மட்டும்தான் பரா வித்யா. ஆனால் இதை இங்கே விவரித்து சொல்லி இருக்கின்றார். கலை 64 கலைகளையும் அறிந்தவர்கள் கூட பரம்பொருளை அறியாதவர்களே. சுத்த பரம்பொருளை, பவலயம் அது அரும், பிறப்பு இறப்பு இல்லாத தூய்மையான பரம்பொருள் தத்துவத்தை அறியாதவர்களே. அப்போ அதனுடைய சாரம், தாத்பரியத்தை புரியாமல் வெறுமனே அதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், அர்த்தவாதமாக இருக்கக்கூடிய கதை முதலானவைகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் ஆத்ம தத்துவத்தை அறியாதவர்களே. பெரும்பாலும் மதம் அப்படித்தான் பார்க்கப்படுது. மத நூல்களை படிக்கிறவர்கள் அதனுடைய சாரத்தை, தாத்பரியத்தை பார்ப்பது, பெரும்பாலானவர்கள் பார்ப்பது இல்லை. மேலோட்டமாக அதில் இருக்கக்கூடிய சடங்குகள், சம்பிரதாயங்கள், அதை மட்டும்தான், கதைகள் முதலானவைகளை மட்டும்தான் பார்க்கிறார்கள். இது எல்லா மதத்தை சார்ந்தவர்களிடத்துலையும் இருக்குது. மத நூலில் மதவெறி, அடிப்படை மதவாதம்ங்கிறது அங்கே தான் வருது. மதத்தினுடைய தாத்பரியத்தை அவன் புரிந்து கொண்டான்னா உண்மையிலேயே அவன் மதவெறி உடையவனாக இருக்க மாட்டான். என்னுடைய மதம் மட்டும்தான் மேலானது என்ற உணர்வு உடையவனாக இருக்க மாட்டான். ஏன்னா இறைவன் தான் எல்லா மதத்தினுடைய சாரம், தாத்பரியம். அதை புரிந்து கொண்டால் இறைவன் எங்குமாய் இருக்கிறார், எல்லாமாய் இருக்கிறார். அந்தளவுக்கு புரியலைனாலும் இறைவனால் படைக்கப்பட்டது தான் அனைத்தும் என்பதை புரிந்து கொள்வார்.
அந்த புரிந்து கொள்ளல் இருந்தாலே இன்னொரு உயிர் மேலே வெறுப்பு வராது. தன்னுடைய மதம் அல்லாதவர்களை அழிக்கிறது, அதோட சண்டை போடுறது என்ற உணர்வு வராது. ஆனால் கடவுளால் படைக்கப்பட்டவன், உனக்கு கடவுள் மேலே பரிபூர்ண நம்பிக்கை இருந்தால், கடவுள் தான் எல்லாவற்றையும் செய்தார் என்று இருந்தார், இன்னொன்று அழிக்கிறதுக்கான உரிமை அவனுக்கு எப்படி வருது? அப்போ கடவுளை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, கடவுளுடைய படைப்புக்கு எதிராக அவன் செயல்படுகிறான்னாக்கா அவனுக்கு அந்த மதத்தன்மை புரியவில்லை. வெறும் மதச் சடங்குகளோடு அவன் நின்று விடுகிறான். மேலோட்டமான அறிவு தான் அவனுக்கு இருக்குது, ஆழ்ந்த அறிவு இல்லை. மதத்தினுடைய தாத்பரியம் அவனுக்கு விளங்கவில்லை. அதனால் அந்த மதத்தினுடைய தாத்பரியம் என்னது? பரம்பொருள் இறைவன் தான், ஒன்றையான பரம்பொருள் இறைவன். அதை சொல்லுகின்ற வித்யா தான் பராவித்யா, மற்றதெல்லாம் அபராவித்யா. இப்படி சொல்லி இதை முடிக்கின்றார். இன்னும் சொல்கிறார் 40வது பாடலில் சொல்லுகின்றார். 40வது பாடலை பார்க்கலாம். ஆகவறிவாளர் அறிவார் இவை அனைத்தும் ஏகவறிவாளர் இவையாவும் அறியாரே. ஆக அறிவு, ஆக அறிவாளர் அறிவார், ஆக அறிவாளர் அறிவார் இவை அனைத்தும், ஏக அறிவாளர் இவை யாவும் அறியாரே. இவை அனைத்தும் என்பது இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அபரா வித்தைகள் அனைத்தும். லௌகிகமான எல்லா சாஸ்திரங்களும் அல்லது துவைத்தத்தை சொல்லுகின்ற எல்லா சாஸ்திரங்களும், லௌகிக்கம்னு சொல்கிற பொழுது ஆன்மீக சாஸ்திரங்களையும் கூட துவைத்தமாக சொல்லுகின்ற பகவான் பக்தன்னா, பகவான் வணங்கப்படுபவராக இருக்கிறார், இவன் வணங்குபவனாக இருக்கிறான் என்று துவைத்தத்தை தனக்கு வேறாக இறைவன் இருக்கிறார்னு சொல்லுகின்ற ஆன்மீக சாஸ்திரங்களும் சேர்த்து, அதனால் வேதம் முதலானவைன்னு ஆரம்பித்தார். அதனால் இவை அனைத்தும், இப்படி வேதத்தை சொல்லுகின்ற அனைத்தும். இங்கே என்ன சொல்கிறார்? இந்த அனைத்து சாஸ்திரங்களும் யார் பிரதானம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறார்கள், இந்த எல்லா சாஸ்திரங்களையும் யார் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறார்கள் என்றால் ஆக அறிவாளர் அறிவார். ஆகம், ஆகம்ங்கிறது சரீரம், உடல், உடலுக்கு ஒரு பெயர் ஆகம். இந்த ஆகத்தையே, உடலையே முக்கியமாக கருதக்கூடியவர்கள், உடலையே நான் என்று நினைக்கக்கூடியவர்கள், துவைத்தத்தை சத்தியம் என்று கருதக்கூடியவர்கள் இந்த எல்லா சாஸ்திரங்களையும் படிக்கிறார்கள். அதுதான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறார்கள், அதுதான் அவர்களுக்கு பிரதானமாக இருக்குது. ஏன்னா உடல் நான் என்றாக்கா, உடல் சத்தியம் என்றா, உடலை காப்பாற்றுவது ரொம்ப முக்கியமானது. உடலுக்கு உணவு முதலான போஷணைகளை கொடுக்கிறது, உடலுக்கு எது சுகத்தை தருமோ அந்த சுகத்தை தரக்கூடிய பொருள்களை சம்பாதிக்கிறது, உடலுக்கு எது துக்கத்தை தருமோ அந்த துக்கத்தை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் போக்குவது. அதனால் சுக சாதனங்களை சம்பாதிக்கிறது, துக்க சாதனங்களை விலக்கிறது. இதுதான் வாழ்க்கையாக இருக்கும். யாருக்கு? ஆத்மா, இந்த உடலையே ஆத்மா என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு. உடலை சத்தியம், உடலே நான், உடலிலிருந்து வரக்கூடிய சுக துக்கங்கள் அனைத்தும் சத்தியமானவை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் வருகின்ற இருமைகள் இது சத்தியமாக இருக்கும். அப்போ நான் சுகத்தை மேம்படுத்த வேண்டும், துக்கத்தை விலக்க வேண்டும். அப்போ அதற்கு என்ன வேணும்? நல்ல பணம் வேணும், பொருள் வேணும். நல்ல உடம்பை சுகமாக வைத்துக்கொள்வதற்கு நிறைய பொருள்கள் வேண்டும். அந்த பொருள்களை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய செல்வம், பணம் வேண்டும். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நிறையா படித்து வச்சுருக்கணும்னா, நிறையா படிக்கணும்னா. அறிவு எதற்காக? என்னென்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அப்படித்தானே இருக்குது இன்றைய கல்வி, அப்படித்தான் இருக்குது. இந்த ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டிராத எல்லா சித்தாந்தங்களும், எல்லா நாடுகளும் இந்த உடலை மையமாக கொண்டு உடலுக்கு சுகத்தை தருகின்ற சுகபோகங்களை சம்பாதிப்பதற்கான கல்வியைத்தான் பிரதானமாக கொண்டிருக்கின்றன. எல்லா உலக நாடுகளும் அப்படித்தான் இருக்குது, எல்லா மதங்களும் அப்படித்தான் சொல்லுகின்றன. நம்ம பாரத தேசத்திலையும் ஆன்மீகத்தை கல்வியிலிருந்து நீக்கியதுனால இந்த உலக போகம், சரீர சுகம் இதுதான் பிரதானமாக இருக்குது. ஆகவே கல்வியின் நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது. தொழில் சார்ந்த கல்வி, தொழிலை முதலாக கொண்ட கல்வி. தொழில் எதற்கு? பொருளை முதலாக கொண்டது. அதனால் பொருளாதாரத்தை முதன்மையாக பரம புருஷார்த்தமாக
கொண்டிருக்கக்கூடிய கல்வி. அப்போ எல்லாத்தையும் படிக்கலாம்னா என்னெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த அறிவு இருந்தால் எதெல்லாம் சேர்ந்தால் டாக்டராக போனாக்கா நிறையா மதிப்பு இருக்குண்ணா எல்லோரும் டாக்டருக்கு ஓடுறான். இல்லைன்னா இன்ஜினியருக்கு போனால் நிறையா சம்பாதிக்க முடியும், வெளிநாடு போக முடியும்னா எல்லோரும் இன்ஜினியரிங் ஓடுனா. அப்போ எந்த தொழில் அதிக பணத்தை கொடுக்குமோ அதுக்கு எந்த கல்வி தேவையோ அந்த கல்விக்கு போட்டி மிகுதியாக இருக்கின்றது. இதற்கு அடிப்படை என்னது? இந்த சரீரம் சார்ந்த வாழ்க்கை இதுதான் பிரதானம் என்று நினைக்கிறது. அதனால தான் என்ன சொல்கிறார்? ஆகம் எனப்படுகிற உடலையே நான் என்று நினைப்பவர்கள், இந்த உடம்பையே நான் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த அனைத்தையும்னா எல்லா அபரா வித்தைகளையும் அபரா ஞானத்தையும் எல்லா துவைத்த கல்விகளையும் பிரதானமாக மேலானதாக கருதுவார்கள். ஆனால் ஏக அறிவாளர் இது அனைத்திற்கும் ஆதாரமாக ஒரே பரம்பொருள் இருக்கின்றது என்பதை அறிந்திருப்பவர்கள், ஆத்ம தத்துவத்தை அறிந்திருப்பவர்கள், ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமானது, அது ஆத்மா நான் சுகமாக இருப்பதற்கு எவ்விதமான உலக விஷயங்களும் தேவையில்லை என்ற தெளிவான அறிவை உடையவர்கள் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அதனால் இவை யாவும் அறியாரே, இவைகளை அறிய மாட்டார்கள்னால் படிக்கவே மாட்டாங்கிற அர்த்தம் இல்லை. இதுதான் பிரதானம் என்று கருத மாட்டார்கள், இந்த அபர வித்தையே மேலானது என்று கருத மாட்டார்கள், அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அதனால் பரம புருஷார்த்தமாக கருத மாட்டார்கள். ஆத்ம ஞானம்தான் பரம புருஷார்த்தம், ஆத்மாதான் பரம புருஷார்த்தம், இந்த லௌகிக்க வித்தை இல்லை. ஆனால் சரீரம்தான் நான் என்று நினைக்கக்கூடியவர்கள் அபரா வித்தையே பரம புருஷார்த்தமாக, இந்த அர்த்த காமத்தையே பரம புருஷார்த்தமாக கருதுவார்கள், நினைப்பார்கள். அர்த்த காமத்தை தரக்கூடிய அந்த கல்வியையே மேலான சாதனமாக கருதுவார்கள். அதனால் இந்த கல்வி அபராவித்யாவாக இருந்தாலும் பராவித்யாவாக இருந்தாலும் அது சாதனம்தான். மோட்சத்திற்கு பராவித்யா சாதனமாக இருக்குது, அர்த்த காமத்துக்கு அபராவித்யா சாதனமாக இருக்கின்றது. அர்த்த காமம்தான் பிரதானம்னு நினைப்பவர்கள் அபராவித்யை மேலானதாக கருதுகிறார்கள். மோட்சம்தான் பிரதானம் என்று நினைப்பவர்கள் பராவித்யை பிரதானமாக கருதுவார்கள். இதுதான் இங்கே விஷயம். மேற்கொண்டு சொல்லுகின்றார் அடுத்த பாடம் 41. ஐயறி வரிந்தவை அடங்கினவரேனும் மெய்யறிவிலாதவர்கள் வீடது பெறாரே. இங்கே இன்னும் சிலரை சொல்லுகின்றார். இந்த அர்த்த காமம் என்பதையும் கடந்து மோட்சம் அடைய வேண்டும் என்று விரும்புபவர்களிலும் கூட சிலர் யோகத்தை பிரதானமாக கொண்டிருக்கிறார்கள். ஆத்ம ஞானம் இல்லாத மற்ற எல்லா ஆன்மீக சாதனைகள் அதுதான் இங்கே சொல்கிறார். அதனால் ஆத்ம ஞானத்திற்கான சாதனை, நேரடியான சாதனை சாஸ்திர சிரவணம். ஆனால் மோட்சத்தை, இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், அர்த்த காமம் முக்கியமானதில்லை, நான் ஆன்மீகத்தில் உயர்நிலை அடைய விரும்புகின்றேன் என்று எத்தனையோ பேர் ஆன்மீக வழிக்கு வருகிறார்கள், ஆன்மீக சாதனைகளை மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த சாஸ்திர சிரவணம் தவிர மற்ற சாதனங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போ அவர்கள் அதில் என்ன இருக்குது? தியானம் பண்ணுறது, இல்லை யோகாசனம் பண்ணுறது, இல்லை மற்ற என்ன கிரியைகள், எத்தனையோ யோகம் இருக்குது. அந்த யோகத்தில் பிரதானமாக என்ன சொல்லப்படுது? புலனடக்கங்கிறது சொல்லப்படுது, யமம் நியமம் இவைகள் சொல்லப்படுது. அந்த சாதனைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், அதை மட்டுமே பின்பற்றுகிறார்கள். சாஸ்திர சிரவணத்துக்கு அதுக்கும் யமம் நியமம் வேணும், புலனடக்கம் மன அடக்கம் வேணும், சாதன திருஷ்டயத்திலே அதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அதோடு அவர்கள் நிறுத்தி கொள்ளுகிறார்கள். தியானம் பண்ணுறது தான் மோட்சத்திற்கு சாதனம்னு தியானம் பண்ணுறதை மட்டும் வைத்து கொண்டு இருக்கிறான், மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டான். சந்நியாசம் கூட வாங்கி கொண்டு எல்லா உலகம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ காட்டில் போய், இல்லை ஏதோ மலையிலையோ குகையிலையோ, இல்லை ஏதோ ஒரு ஆசிரமத்தில் ஏதோ ஒரு சாமியார்கிட்ட இருந்து தியானம் கற்றுக்கொண்டு தியான யோக பரர்களாக இருக்கிறார்கள் பார்க்குறோம். இல்லை வெளிநாடுகளில் இருந்தே வர்றான் இந்தியாவுக்கு. எதுக்குன்னா தியானம் கற்றுக்கிறதுக்கு
யோகாசனம் கற்றுக்கொள்வதற்கு. யோகாசனம் உடல் ஆரோக்கியத்துக்கு இருக்குது. ஆனால் இங்கே தியானம் கற்றுக்கொள்வதற்கு தியான பயிற்சி இதெல்லாம் கற்றுக்கொண்டு அப்படியே இந்த ரமணாசிரமத்துக்கு போனாக்கா பார்க்கலாம். ரமணர் சந்நிதிக்கு முன்னாடி அப்படியே உட்காந்து தியானத்திலே இருப்பார்கள். வெளிநாட்டு ஆளும் இருப்பான், உள்நாட்டு ஆளும் இருப்பார்கள். அப்போ சாஸ்திர ஸ்ரவணம் என்பதை விட அந்த யோக சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறான். எல்லாம் தன்னுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து இங்கே ஞானத்திற்காக வந்திருக்கிறார்கள். அந்த ஆன்மீக தேடலில் அவர்கள் வருகிறார்கள். அதுக்கு இங்கே உள்ளூரில் இருந்துக்கிட்டே அந்த பக்கம் போகாத ஆளை விட அவன் பரவாயில்ல. அதே திருவண்ணாமலையில் இருப்பான், அந்த ஆசிரமத்துக்குள்ளெல்லாம் போக மாட்டான். அதுக்கு இவர்கள் பரவாயில்லை. என்னது கொள்ளையில் காவேரி முழுகாத மூதேவின்னு படம். வீட்டுக்கு பின்பக்கம், வீட்டுக்கு பின்னாடி காவேரி ஆறு ஓடுது. ஆனால் ஒரு நாள் அவன் அதில் போய் குளிக்கவே மாட்டான். அதுவும் அதில் போய் குளிக்க மாட்டான். அந்த மாதிரி இந்த உள்ளூரில் இருக்கிற ஆள் இந்த புண்ணிய க்ஷேத்திரங்கள், இந்த யோக சாதனை இல்லை தியானம், நம்மளுடைய ஆன்மீக சாதனைகள் எதெல்லாம் இருக்கோ அந்த பக்கமே போக மாட்டான்னா. இதற்கு அவர்கள் பரவாயில்லை. ஆனால் அது மட்டுமே போதுமானது இல்லை. அதான் இங்கே சொல்கிறார். அல்ல, ஐயறிவு அறிந்தவை அடங்கினவரேனும். ஐயறிவுனா ஞான இந்திரியங்கள். கண்ணு 5, அறிவு, ஞான இந்திரியங்கள் 5ம் அடங்கினவரேனும். அறிந்துனா அவற்றினுடைய தன்மையை அறிந்து. அதனால் ஐயறிவு அறிந்து அவை அடங்கினவர். இது வாக்கியம். 5 அறிவுகளையும், அப்போ ஞான இந்திரியங்கள் 5னுடைய தன்மையையும் அறிந்து. என்னது? அது நம்மளை உலகத்தை நோக்கியே இழுத்து கொண்டு போகும் என்பதை அறிந்து. அதனால் நமக்கு ஆபத்து தான் வரும். கண்ணு பின்னாடியே போனாக்கா துன்பம் வரும். காது பின்னாடியே போனால் துன்பம் வரும். கண்டதெல்லாம் காட்சினா பார்க்கறதெல்லாம் விதவிதமாக பார்க்கணும், விதவிதமாக அனுபவிக்கணும்னு அந்த புலன் இந்திரியங்களுக்கு பின்னாடியே போனால் எப்படி விட்டில் பூச்சி வெளிச்சத்தை பார்த்து போய் அதில் விழுந்து அந்த ஒளியிலேயே தீயில விழுந்து இறந்து போகிறதோ, அதே மாதிரி ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒன்று ஆபத்து கொடுக்குது. ஒவ்வொரு புலனும் நமக்கு பல விதத்தில் ஆபத்தாக இருக்குது. அப்படி அதன் பின்னாடியே போனாக்கா நமக்கு துன்பம்தான் வரும் என்பதை அறிந்து கொண்டு உரனென்னும் கோட்டியான் ஓரைந்தும் காப்பான். அறிவுங்கிற அங்குசத்தினால புலன்களாகிய 5 யானைகளையும் அடக்குபவன். அப்படி அடக்கி இருக்கக்கூடியவர்கள் அப்போ யோக சாதனைகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள். அப்படி இருந்தாலும் அடங்கியவர் ஏனும், அவர் அடங்கியவராக இருந்தாலும் அடக்கியவர்களாக இருந்தார்களும். அப்போ புலனடக்கம் மன அடக்கம் நல்லா இருக்குது. நல்ல சாத்விகமான உணவு, லௌகிக்க விஷயத்தில் ஈடுபாடு இல்லை. நீண்ட நேரம் உட்காந்து ஒரு இடத்துல தனிமையாக உட்காந்து நீண்ட நேரம் தியானம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள், புலன்களை எல்லாம் வென்றவர்களாக இருந்தாலும் மெய்யறிவு இல்லாதவர்கள் வீடது பெறாரே. இந்த மெய்ஞானத்தை அவர்கள் அடையவில்லை என்றார். வெறுமனே புலனடக்கம் ஆத்ம ஞானம் இல்லாத யோக சாதனை மோட்சத்தை தராது. அதான் விஷயம். ஆத்ம ஞானம் இல்லாத யோக சாதனை மோட்சத்தை தராது. அதே மாதிரி யோக சாதனை இல்லாத ஆத்ம ஞானமும் மோட்சத்தில் பிரதிபந்தமாக இருக்கும். எதுவும் இல்லை, சாஸ்திர சிரவணம் மட்டும் இருக்குது, வெறுமனே கேட்டு வச்சிருக்கிறாருன்னா. ஆனால் அனுஷ்டானம் இல்லை, சமதமாதிகள் இல்லைன்னா அதுவும் மோட்சத்தை தராது. அதாவது ஞானம் நேரடியாக மோட்சத்தை தரக்கூடியதுங்கிறது சந்தேகம் இல்லை. ஆனால் ஞானத்திற்கு முன்னாடி அடிப்படையான பல தகுதிகள் வேணும். அது சாதன சதிஷ்டயத்தில் சொல்லிடுறோம். அதே சமயம் ஞானம் சுதந்திரமாக மோட்சத்தை தரக்கூடியது. யோகம் என்பது சுதந்திரமாக தனித்து மோட்சத்தை தரக்கூடியது அல்ல. அந்த யோக சாதனைகளுக்கு பிறகு சிரவணம் இருக்கணும், அல்லது அதற்கு முன்னமே இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஞானம்தான் மோட்சத்தை தரக்கூடியது. யோக சாதனைகள் அதற்கு உதவியாக இருக்கக்கூடியவை. அதனால் யமம் நியமம் நம்ம வேணும் தான் சொல்கிறோம். சமாதி சட்க சம்பத்தியில் யமம் நியமங்கிறது இருக்குது. ஆனால் அது மட்டுமே மோட்சத்தை தந்துவிடாது. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. திருக்குறளில் இதே கருத்தை தான் சொல்கிறார். மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயன் இன்றே. அப்படின்னா என்னது? மெய்ஞானம் இல்லாமல், இந்த தத்துவ ஞானம் இல்லாமல், ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானம், அத்வைத ஞானம் இல்லாமல், சாஸ்திர சிரவணம் இல்லாமல் வெறுமனே புலன்களை மட்டும் அடக்கி இருப்பவர்கள் அவர்கள்
பயன் இல்லைன்னா, பயன் இல்லைன்னா அதனுடைய பலனான மோட்சத்தை அடைவது இல்லை. அதற்கு ஒரு அதிர்ஷ்டமான புண்ணிய பலன் இருக்கும். அந்த புண்ணிய பலனால் அடுத்த பிறவியில் வேணால் சிரவணத்துக்கு வரலாம். ஆனால் அதுவே நேரடியாக மோட்சத்தை தராது. அது மட்டுமே மோட்சத்தை தராது. ஆனால் கர்மயோகமாக இருக்கலாம், பக்தி யோகமாக இருக்கலாம், அல்லது ராஜயோகமாக இருக்கலாம், இல்லை வேறு என்னெல்லாம் புதுசாக யோகத்துக்கு பேர் வைக்கலாம். கிரியா யோகம், அந்த யோகம், இந்த யோகம்னு அவர் அந்தந்த குருமார் ஒரு பேரை வைத்து கொள்கிறார். வேறு எந்த யோகமாக இருந்தாலும் ஞான யோகம் இல்லைன்னா மோட்சமானது இல்லை. இதுதான் சாஸ்திரத்தினுடைய தெளிவான கருத்து. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா அது தனி வாத விவாதம் அப்புறம். ஆனால் சாஸ்திரம் சொல்கிற கருத்து இதுதான். அதுதான் இங்கேயும் தெளிவாக சொல்லுகின்றார். அதனால் மெய்யறிவு இல்லாதவர்கள் வீடு பெறார். அப்போ இதனுடைய தாத்பரியம் என்னது? ஆத்ம ஞானமானது முக்கியமானது. அதனால் தொடர்ந்து பாடத்தை கேட்கணும்னா அதுதான் தொடர்ந்து சிரவணத்தை பண்ணணும். அர்த்தவாதம் அர்த்தவாதம்னு சொல்கிறோம். அப்போ இதனுடைய புகழ் ஆத்ம ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக ஆத்ம ஞானம் அவசியம் அடையப்பட வேண்டியது, வேதாந்த சாஸ்திர சிரவணம் அவசியம் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக, அதை காட்டுவதற்காக இது சொல்லப்படுது. மற்றவைகளை நிந்திப்பதற்காக இல்லை. யோக சாதனைகளையோ இல்லை மற்ற சாஸ்திரங்களை படிக்கிறத அதை குறை சொல்வது, நிந்திக்கிறதுங்கிறது இங்கே தாத்பரியம் அல்ல. ஆத்ம ஞானத்தினுடைய உயர்வை, அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய அவசியத்தை வலியுறுத்துவது தான் இங்கே முக்கியம். அதனால் அது வேண்டாம் என்று எங்கேயும் நாம் சொல்வது இல்லை. அத்வைத வேதாந்தத்தில் ஆச்சாரியரோ வேறு ஆச்சாரியர்களோ எங்கேயும் அது வேண்டாம் என்றோ கூடாது என்றோ சொல்வது இல்லை. அவைகள் அவசியம் தேவை. அவைகள் இல்லாமல் இந்த ஞானமானது வராது என்பதனால் அவைகள் அவசியம் தேவை. ஆனால் அவைகள் மட்டுமே மோட்சத்தை நேரடியாக தந்துவிடாது. அதனால் இந்த கர்மயோகம், உபாசனை, மற்ற யோகங்கள் எல்லாம் அஸ்திவாரம் மாதிரி. ஞானமானது கூரை போல. ரெண்டு சேர்ந்து இருந்தால் தான் வீடு. அஸ்திவாரம் இல்லாமல் வெறும் கூரையை மட்டும் எழுப்ப முடியாது. அஸ்திவாரம் மட்டும் போட்டுட்டு இருந்தால் அது வீடாகாது, முழுமையாகாது. அதனால் ஞான யோகம் இல்லைன்னா, ஞானம் இல்லைன்னாக்கா ஆன்மீக சாதனைகள் முழுமை அடைவது இல்லை. அதனால் ஞான யோகம் வேணும். அதே மாதிரி மற்ற யோக சாதனைகள், மற்ற மற்ற யோக சாதனைகள் இல்லாமல் ஞான யோகமானது சாத்தியமில்லை. மற்ற கர்மயோகம், உபாசனை, மற்ற ராஜயோகம் இவை இல்லாமல் ஞான யோகமானது சாத்தியம் இல்லை. அது இம்பாசிபிள். ஞான யோகம் இல்லாமல் மற்ற யோக சாதனைகள் முழுமை அடைவது இல்லை, இன்கம்ப்ளீட். அது இன்கம்ப்ளீட், இது இம்பாசிபிள். ஞான யோகம் இருந்தால் தான் அது ஞான யோகம்தான் எங்கே பூர்த்தி செய்கின்றது. எல்லா சாதனைகளையும் ஞான யோகமானது பூர்த்தி செய்கின்றது. ஞான யோகம் இல்லைன்னா எல்லாமே குறையுடையதாக, இன்கம்ப்ளீட்டாக, முழுமை பெறாதவையாக இருக்கும். மற்ற சாதனைகள் இல்லாமல் ஆத்ம ஞானங்கிறது சாத்தியமே இல்லை, இம்பாசிபிள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அதனால் ரெண்டுமே முக்கியமானது. எதனுடைய வரையறை எங்கே, எதனுடைய பிரயோஜனம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளணும். அதனால் எண்ணற்ற ஆன்மீக சாதனைகள் நம்மளுடைய இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக பக்தி, கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம்னு பார்க்கிறோம். இதற்குள்ளே இன்னும் எவ்வளவோ யோகங்கள், சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்குது, அதற்குன்னு ஒரு பலன் இருக்குது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஞான யோகம்தான் பூர்த்தி செய்கின்றது. அதுதான் பலன். ஞான யோகங்கிறதான் பலன். மரம் விதை போடலாம், மரம் வர்றதுக்கு மண் தேவை, தண்ணீர் தேவை, சூரிய ஒளி தேவை, அப்புறம் உரமெல்லாம் போடுறது அதெல்லாம் தேவை. ஆனால் மரம் நல்லா வளர்ந்து கிளைகள் எல்லாம் அதுக்கப்புறம் அதில் எல்லாம் பூவும் வந்ததுன்னா, ஆனால் பழம் மட்டும் வரலைன்னா பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு வளர்ந்து இருக்கிறது, அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த மரம் பழுக்கவில்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லாதது. அப்போ பழம் வர்ற பொழுது தான் அது பூர்த்தி அடைகின்றது, அதனுடைய பிறப்பு பூர்த்தி அடைகின்றது. அதே மாதிரி தான் எல்லா சாதனைகளும். ஞான யோகம்ங்கிறது இந்த ஆன்மீக சாதனைகளுடைய கனியாக பழம் போல இருக்கின்றது. அதே மாதிரி இதெல்லாம் இல்லைன்னா மரம், இலைகள், கிளைகள், பூ, காய் இல்லாமல் பழம் வராது. அவைகள் இல்லாமல் பழம் வராது.
பழம் வரலைன்னா அவைகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதுதான் இங்கே விஷயம். ஏன்னா இது தெளிவாக புரிந்து கொள்ளணும். பகவத்கீதையிலையும் அது சொல்லப்பட்டிருக்கு, எல்லா உபனிஷத்துக்கள்லையும் அது சொல்லப்பட்டிருக்கு. ந கர்மனான பிரஜையா தியாகேன ஏகே அமிர்தத்துவம் ஆனசுகு, அதெல்லாம் நிறைய வேத மந்திரங்கள் பிரமாணங்கள் இதற்கு இருக்கின்றன. ஆன்மீகத்துக்கு வரக்கூடியவர்களே இதை நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். அதனால் இங்கே அதை தெளிவுபடுத்தி சொல்லுகின்றார். மெய்யறிவு இல்லாதவர்கள் வீடு பெறாரே, வீடை பெறமாட்டார்கள். ஆத்ம ஞானம் இல்லாமல் மோட்சமானது சித்திக்காது. அடுத்த பாடல், பாடல் 42. மெய்மை அறிவல்லதமில் வேறறிவதெல்லாம் தம்மை அறியும் அறிவறிவதே அறிவுதானே. மெய்மை அறிவு அல்லது அல்ல தமிழ் வேறறிவது எல்லாம் தம்மை அறியும் அறிவு அறிவதே அறிவு தானே. தமிழ், தமிழ்னா தம்மினும், தமிழுங்கிற வார்த்தை இருக்குது. தமிழ்னா தன்னை, தன்னை விட அப்படின்னு அர்த்தம். தன்னிலும் அப்படின்னு அர்த்தம். தன்னிலும்ங்கிறது தமிழ்னு சுருங்கி இருக்கு. தன்னிலும் அப்படின்னா தன்னை விட, தன்னை காட்டிலும். வேறு அறிவது எல்லாம், தன்னை காட்டிலும் வேறு அறிவது எல்லாம். தமிழ் வேறறிவது எல்லாம் இருக்கே, தனக்கு அந்நியமாக அறியப்படுகின்ற அனைத்தும். நான்கிற தனக்கு வேறாக அறியப்படுகின்ற அனைத்தும் மெய்மை அறிவு அல்ல, யதார்த்த ஞானம் அல்ல. அதெல்லாம் தனக்கு வேறா, நம்ம எதெல்லாம் நமக்கு வேறாக புறத்தில் உலகத்தில் எதெல்லாம் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோமோ அவைகளை பற்றிய அறிவு. அவைகளை அறிந்து கொள்வது தான் சயின்ஸ் இருக்குது. சயின்ஸ், மாடர்ன் சயின்ஸ் என்னது? ஆத்மாவை தவிர மற்ற எல்லாத்த பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகின்றது. இதெல்லாம் என்ன இருக்குது? நமக்கு வேறாக இருக்கின்றது. ஆனால் இப்படி வேறாக இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் வாஸ்தவமாக இருக்கின்றனவானா? இல்லை. அது கல்பிதமாக, மாயையாக, பொய் தோற்றமாக இருக்கின்றன. அதனால் அவைகளை பற்றிய அறிவு மெய்மையை பற்றிய அறிவு அல்ல, யதார்த்த ஞானம் அல்ல. அது பொய்ப்பொருளை பற்றிய அறிவு, பொய்யான பொருளை பற்றிய அறிவு பொய்யறிவு. அதனால் இதெல்லாம் பொய்யறிவுங்கிற உலக விஷயங்களை பற்றிய அறிவு. தன்னை தவிர தனக்கு வேறாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றிய அறிவும் பொய்யறிவு. ஏன் பொய்யறிவு? அது பொருள்கள் பொய்யானவை. பொய்ப்பொருள்களை பற்றிய அறிவு பொய்யறிவு. அதனால்தான் மாறிக்கிட்டே இருக்கு. பாடத்திட்டத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறான். பாடத்திட்டம் அவுட்டேட்டடுங்கிறான். போன வருஷம் பாடம் இந்த வருஷம் மாறுது. நம்ம மாற்றாமல் இருக்கலாம், அது வேறு. ஆனால் அறிவியல் மாறிக்கொண்டே இருக்குது. அறிவியலுடைய தேரிகள் மாறிக்கொண்டே இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அறிவியல் அந்த பாடம் வேறு, இப்போ இருக்க பாடம் வேறு. சிலது அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டாக அடுத்த நிலையில் இருக்குது, சில இது அதற்கு நேர் மாறாவே இருக்குது. அந்த தியரியே தப்புனா. எத்தனை கிரகங்கள்னா 9 கிரகங்கள். எப்போ நம்ம படிக்கிற போது அப்போ 8ன்னு போட்டிருந்தா முட்டை போட்டிருப்பான். இப்போ 9ன்னு போட்டால் முட்டை போடுவான். ஏன்னா ஒரு கிரகத்தை கிரகம் இல்லைன்னு நீக்கிட்டான். அது கிரகம் என்று சொல்லிக்கொள்வதற்கு தகுதியானது அல்ல, 8 தான் கிரகம்னு இப்போ இருக்க அறிவியல் பாடத்தில் இருக்குது. அதனால் இப்போ 9ன்னு போட்டாக்கா முட்டைன்னா அப்போ என்னாச்சு? மாறிடுச்சே. அறிவியல் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஏன்னா அது மாறுபடும் பொருள்களை பற்றியதாக இருக்கின்றது. அதனால் அந்த அறிவெல்லாம் நிலையான அறிவு என்று சொல்ல முடியாது. அப்படி தானே? இப்போ அப்பா பையன்னா, அப்பா பிஹெச்டி பண்ணியிருக்கார். எப்போ அவர் காலத்து படிப்பில் அவர் பிஹெச்டி பண்ணியிருக்கிறார். இப்போ பையன் என்ன சொல்கிறான்? அவனுக்கு ஒன்றுமே தெரியலப்பாங்கிறான். ஏன்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட்டு செல்ஃபோனு லேப்டாப்பை பற்றி அவருக்கு ஒன்றும் அதிக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ஒன்றும் அது தெரியாது. இப்போ 2 வயசு பையன்கிட்ட கொடுத்தா செல்ஃபோனை எல்லாம் பார்த்துட்றான். அப்பாவுக்கு ஆன் ஆஃப் மட்டும்தான் தெரியும். அவர் பிஹெச்டி பண்ணியிருக்கிறார், மாஸ்டர் டிகிரிலாம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இதை பற்றி தெரியாதுன்னா இப்போ எல்கேஜியிலேருந்து நேராக கம்ப்யூட்டரை பற்றி அறிவு இருக்குது. அதனால் இந்த அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியலேங்கிறான். அப்போ என்னது? அவர் படித்ததெல்லாம் பொய்யறிவுன்னு ஆயிடுச்சு. பையனே சொல்லிட்டான், 2வது படிக்கிற பையனே உனக்கு ஒன்றுமே தெரியலப்பான்னு சொன்னால் அந்த அறிவு பொய்யறிவு. ஏன்னா இப்போ இருக்கிற இவனுடைய நாலேஜுக்கு அவனுக்கு பாடம் நடத்த முடியலை. அவருக்கு
அதனால தான் டியூஷனில் கொண்டு போய் விட்டுறேன். வீட்டில் அம்மா அப்பாவே பையனுக்கு பாடம் நடத்தலாமான்னா நடத்த முடியல. இப்போ இருக்க பாட புஸ்தகத்தை பார்த்தா அவங்களுக்கே புரியறதில்ல. ஏன்னா எல்லாம் மாறிடுச்சு. அதனால் என்னென்ன டியூஷனில் தான் கொண்டு போய் விடணும். எல்கேஜிலேருந்தே டியூஷன் தான். அப்போ என்னது? அதெல்லாம் யதார்த்த ஞானம். யதார்த்த வஸ்துவை பற்றிய ஞானமாக அவைகள் இல்லை. பொய்ப்பொருள்களை பற்றிய ஞானமாக இருக்கின்றன. ஆகவே அவைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதனால் அது பிரயோஜனப்படாது. தம்மை அறியும் அறிவதே அறிவு தானேனா. அதனால் உண்மையான அறிவு என்னது? உண்மை பொருளை பற்றிய அறிவு தான் உண்மையான அறிவு. தம்மை பரிபூர்ணமான சொரூபத்தினை அறிவதே அறிவு. அந்த அறிவு தான் யதார்த்தமான ஞானம். அதுதான் யதார்த்தமாக இருக்கின்ற உண்மையிலேயே உள்ள பொருளை பற்றிய அறிவு தன்னை பற்றிய அறிவு தான். நான் யார் என்று விசாரம் பண்ணி நான் ஆத்மா என்று நிச்சயிக்கின்ற அந்த ஞானம்தான் நிச்சயமான ஞானம். அதுதான் உள்ள பொருளை பற்றிய அறிவு. அதனால தான் மெய்யறிவுன்னு சொல்கிறோம். மெய்ப்பொருளை பற்றிய அறிவு மெய்யறிவு. மெய்ப்பொருள் உலகத்தில் ஒன்று தான். அது ஆத்மா தான். ஆனால் தான் அது மாறாமல் இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியதுனே தெரியாமல் அனாதியாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்களை இப்பொழுதும் நம்மால் படிக்க முடியுது. அவுட்டேட்டர்னு சொல்ல முடியாது. உபனிஷத்து இப்போதைக்கு பயன்படாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த சாஸ்திரம் என்றைக்குமே ஒரே மாதிரியான அறிவை கொடுக்கின்றது. அது என்றைக்கும் பழையது ஆவது இல்லை. அவுட் ஆஃப் சிலபஸ்னு இது இப்போ கிடையாது, பழசாயிருச்சு, அவுட்டேட்டர்னு சாஸ்திரத்தை என்றைக்குமே சொல்ல முடியாது. இந்த வேதாந்த சாஸ்திரத்தை மற்றதை வேணால் சொல்லலாம், மற்ற சாஸ்திரங்களை கூட சொல்லலாம். அதில் கூட தர்ம விஷயங்கள் மாறுவது இல்லை. தர்மத்தில் சில தர்மங்களை மாற்றிக்கொள்கிறோம், சில தர்மம் காலத்தினால் மாறுபடக்கூடியது. ஆனால் அந்த தத்துவ ஞானம், உபனிஷத் சொல்லுகின்ற ஞானம் என்றைக்குமே எத்தனை யுகங்கள் ஆனாலும் அது மாறாமல் அப்படியே இருக்கின்றது. ஏன்னா அது மெய்ப்பொருளை பற்றிய அறிவு. விஷயம் மாறாமல் இருக்கிறதுனால அதை பற்றிய அறிவும் மாறாதது. அதனால் அதுதான் யதார்த்த ஞானம். அதனால் ஆத்ம ஞானம் தான் யதார்த்த ஞானம். மற்ற ஞானமெல்லாம் ஞானம் அல்லன்னு பௌத்தியத்திலேயும் பகவான் சொல்கிறார். க்ஷேத்திரஜ விபாக யோகத்தில் இதுதான் ஞானம், மற்றதெல்லாம் ஞானம் அல்ல அப்படின்னு சொல்கிறார். இதுதான் வாஸ்தவமான ஞானம், மற்றதெல்லாம் ஞானமே இல்லைன்னு சொல்கிறார். ஞானம் இல்லைன்னா அஜ்ஞானங்கிற அர்த்தம் அல்ல, நிலையற்ற ஞானம். உண்மையான ஞானம் இல்லை. உண்மையான ஞானம் ஆத்மாவை பற்றிய ஞானம் தான் உண்மையான ஞானம். ஏன்னா ஆத்மா ஒன்று தான் உண்மையான பொருள், என்றைக்கு மாறாமல் இருக்கின்ற ஒரே பொருள். அதனால் அதை பற்றிய அறிவும் என்றைக்கும் எத்தனை யுகங்களானாலும் மாறாமல் அப்படியே இருக்கின்றது. அதற்கு அடுத்த பாடல் 43வது பாடல் இந்த ஆத்ம ஞானத்தை சொல்லுகின்றார். அந்த யதார்த்த ஞானம்னா என்ன? இப்போ யதார்த்த ஞானம் ஆத்ம ஞானம் தான் யதார்த்த ஞானம். மற்ற ஞானங்கள்லாம் அயதார்த்த ஞானம் அப்படின்னு சொன்னார். யதார்த்த ஞானம்னா யதா அர்த்தம், உள்ளதை உள்ளவாறு அறிகின்ற ஞானம். உள்ள பொருள் மாறாமல் இருக்கின்ற பொருளை உள்ளவாறு அறிகின்ற ஞானம் யதார்த்த ஞானம். மற்ற லௌகிக்க ஞானங்களெல்லாம் வெறும் தோற்றத்தை வைத்து கொண்டு ஆராய்கின்ற ஞானம், அது யதார்த்த ஞானம் அல்ல. அது யதார்த்த ஞானம். அந்த யதார்த்த ஞானம் என்ன என்பதை இங்கே சொல்லுகின்றார் இந்த பாடலில். அதில் ஆத்ம ஞானம் அத்வைத்த ஞானம்னா என்ன என்பதை 43வது பாடலில் சொல்லுகின்றார். பூசனையும் அது சகல பொருளும் அரிதமையும் ஈசனையும் வேறதர அறிவதறிவெனவே பூசனையும் அது சகல பொருளும் அறிதமையும் ஈசனையும் வேறு அது அறிவது அறிவு எனவே. இந்த அத்வைத்த ஞானம் அல்லது யதார்த்த ஞானம் அப்படின்னா என்னன்னா, பூசனையும் அது சகல பொருளும் அறிதமையும் ஈசனையும் வேறது அறிவது அறிவு. வேறது அறிவது அறிவு.
வேறாக இல்லாமல், அபேதமாக சொல்லுவோம், வேறுபாடு இல்லாமல் என்ன, இது ஒன்று, மூன்றும் ஒன்றுதான், இவை அனைத்தும் ஒன்றுதான் என்று அறிகின்ற அத்வைத அறிவே அறிவு. அல்ல, இது எல்லாம் வேறுபாடு இல்லாமல் ஒன்றாகவே, அதாவது ஒன்றே இவ்வாறு வேறுபட்டு இருக்கின்றது, வேறுபட்டது போல விளங்கி கொண்டிருக்கின்றது என்று அறிகின்ற அறிவுதான் யதார்த்த ஞானம். என்ன வேறுபாடு, எதெல்லாம் எப்படி வேறுபாடை பார்க்கிறோம், திரிபுட்டின்னு சொல்லுவோம். இங்கே பூஜை பண்ணுகின்ற தொழில் பூஜை. இறைவனுக்கு ஈஸ்வரன் இருக்கிறார், நான் ஜீவனாக இருக்கிறேன், ஜீவனாகிய நான் இறைவனை பூஜிக்கின்றேன். அப்போ பூஜித்தல்ங்கிற தொழில் இருக்குது, பூஜிக்கப்படுகின்ற இறைவன் இருக்கிறார், பூஜிப்பவனாகிய பக்தன் இருக்கின்றான். 3 வணங்கப்படுபவன், வணங்குபவன், வணங்குதல் 3 இருக்குது. இந்த 3ஐயும் வேறு வேறு நினைக்கிறோம். நான் பூஜிப்பவன், அவர் பூஜிக்கப்படுபவர் என்று வேறு வேறு என்று நினைக்கின்றோம். அப்புறம் அந்த பூஜைக்கு தேவையான பொருள்கள், பூஜை பண்ணுறதுக்கு எண்ணற்ற பொருள்கள் இருக்கின்றன, அந்த பொருள்களும் வெவ்வேறாக இருக்கின்றன. இதெல்லாம் வேறு வேறுன்னு நினைத்தா அது அயதார்த்த அறிவு. எல்லாம் ஒன்றுதான் நினைக்கிறது யதார்த்த அறிவு. அதான் இங்கே சொல்கிறார், இறைவனுக்கு செய்யும் பூஜனையும் அப்படின்னா அர்ச்சித்தல் தொழிலாகிய கிரியையினையும் அதற்கு சாதனமாயுள்ள சகல பொருளும் பத்திர புஷ்ப பலாதிகளான எல்லா பதார்த்தங்களையும், பூஜைங்கிற செயல், பூஜை செய்தல்ங்கிற செயல், பூஜை பண்ணுவதற்கு தேவையான எல்லா பூஜா பொருட்களும், அப்புறம் அதனை தமையும், அதனை உணர்ந்து பூஜை செய்கின்ற தான் அறிபவன், பூஜை செய்பவன்கிற இந்த பக்தன், கர்த்தாவாகிய தம்மையும், அப்புறம் பூஜிக்கப்படும் பொருள் ஈசனையும், பூஜ்யனாகிய பரமேஸ்வரனையும் வேறது ஆக அபேதமாக அறிவது, உணர்வது அறிவு யதார்த்த ஞானம் ஆகும். அப்போ இவை அனைத்தும் ஒன்றுதான் அறிகின்ற அறிவு தான் யதார்த்த ஞானம். சாமான்யமாக இது வேறு வேறுன்னா இருக்குது. வேறு வேறுங்கிற பாவனை இருந்தால் தான் பூஜையை பண்ண முடியும். ஒன்றுங்கிறது இருந்தால் எப்படி பூஜை பண்ணுறது, பூஜையை நடக்காது. இப்போ பூஜை இருக்குங்கிற பொழுது இது வேறு, நான் வேறு, நான் பூஜிப்பவன், நான் பக்தன், நான் ஒரு ஜீவன், நான் அல்பமான சக்தி உடையவன், அல்பமான அறிவுடையவன், அவர் சர்வஜன், சர்வ சக்தி உடையவர், அவரை நான் பூஜித்து அவருடைய அருளால் என்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி கொள்வேன் அப்படிங்கிற இந்த பாவனை அதுதான் அந்த பூஜைக்கு முக்கியமானது. இப்போ இது எல்லா மகான்களும் செய்திருக்கிறார்கள். சங்கராச்சாரியரே எவ்வளவோ ஸ்தோத்திரங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார். அப்போ அத்வைத ஞானத்தோடு அது சொல்லப்படுது. ஈஸ்வரன்கிற பொழுது, ஜீவன்கிற பொழுது, அந்த உபாதியோடு சேர்ந்திருக்கிற பொழுது ஈஸ்வரனாக இருக்கிறார். அந்த நிர்குண பிரம்மமானது அந்த மாயா உபாதியோடு சேருகின்ற பொழுது அது ஈஸ்வரத்துவம் உடையதாக இருக்கின்றது. அப்போ என்னது, சர்வஜனாக சர்வ சக்திமானாக ஈஸ்வரன் இருக்கிறார். இல்லை, சமஷ்டி உலகத்தில் இருக்கக்கூடிய சகல சக்திகளும் சேர்ந்த வடிவமாக இறை தத்துவமானது இருக்கின்றது. எஷ்டி ஜீவன் அப்படின்னு பார்க்கிற பொழுது அது அல்பமான சக்தி உடையதாக, அல்பமான உபாதி உடையதாக, நம்முடைய இந்த உடம்பானது அல்பமான சக்தி உடையதாக, புறத்தில் இருக்கக்கூடிய உணவு, தண்ணீர் முதலானவைகளை சார்ந்து இருப்பதாக, அல்பமான ஞானம் உடையதாக இருக்கின்றது. அப்போ இந்த உடல்ங்கிற உபாதியை வைத்து கொண்டு பார்க்கிற பொழுது ஈஸ்வரன் மகத்தான உபாதியை உடையவர், மகத்தான சக்தி படைத்தவர். ஜீவனாகிய நான் அல்பமான சக்தி படைத்தவன். அதனால் அல்பமான சக்தி படைத்த ஒன்று மகத்தான சக்தி படைத்திருக்கக்கூடிய ஒன்றிற்கு சேவை செய்யக்கூடியதாக, அதற்கு அடிபணியக்கூடியதாக இருப்பது என்பதுதான் இயல்பு, அதுதான் விவேகம். அதனால் உபாதியோடு உடலோடு சேர்த்து பார்க்கிற பொழுது ஜீவ ஈஸ்வர பேதம் இருக்கின்றது. அது வாஸ்தவம். அதை எந்த இடத்துலையும் நம்ம மறுக்கிறதில்லை. வியாபகாரிக்க உலகத்தில் இந்த உடம்பு, மனசு, புத்தி இவைகளோடு இருக்கிற வரைக்கும், இவைகளோடு சேர்த்து நாம் பார்க்கிற வரைக்கும் பசி தாகம் இருக்குது. ஞானி ஆகிட்டா பசிக்காதான, சாப்பாடு வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை தேவை. அப்புறம் உடம்புக்கு நோய் நொடி முதலானவை வரும். அப்போ அந்தந்த தேவதைகளுடைய அனுகிரகம், உடம்புல நோய் நொடி முதலானவைகள் வராமல் இருக்கிறதுக்கு அந்தந்த இந்திரியங்களை இயக்கக்கூடிய தேவதைகளுடைய அனுகிரகம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய அனுகிரகம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. இதெல்லாம் உடம்போடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது
உடம்பை நீக்கிவிட்டு பார்த்தா இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஈஸ்வரன்கிற மகத்தான சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஒன்றுதான், இரண்டும் ஒன்றுதான். அதனால் இந்த உபாதி இல்லாத திருஷ்டியில் இரண்டும் ஒன்று, அதான் அத்வைத ஞானம். உபாதியோடு சேர்த்து பார்க்கிற பொழுது அவர் பகவான், நான் பக்தன். இப்போ விவகாரத்தில் உபாதியை வைத்து கொண்டு தான் விவகாரம் நடக்குது. அதனால் விவகாரத்தில் இந்த பேத உணர்வு இருப்பதில் தவறு இல்லை. ஆனால் இந்த பேதத்தை பரம சத்தியம்னு நினைத்தா அதுதான் தவறு. அங்கே துவைத்த ஞானத்தை சத்தியம் என்று, துவைத்த விவகாரத்தை பரம சத்தியம்னு நினைத்தா அது மோட்சத்தை தராது. ஏன்னா பகவானை குறித்தே பயம் இருக்கும். ஏதோ தப்பு பண்ணிட்டார்னா அவர் தண்டனை கொடுப்பாருங்கிற பயம் வருதில்ல. அவர் முதலாளி இருக்கிறார், தொழிலாளி இருக்கிறார். தொழிலாளி ஏதாவது தப்பு பண்ணால் முதலாளி தண்டனை கொடுப்பார். அந்த பயம் இருந்து கொண்டே இருக்குமே. பயம் இருக்கிற பொழுது முழுமையான விடுதலை என்பது இருக்காது. முழுமையான விடுதலை எங்கே வரும்? விவகாரத்தில் அவர் பகவான், நான் பக்தன். ஆனால் இந்த விவகாரமான உடம்பு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆத்மா, இந்த உடலை இயக்குகின்ற ஆத்மா, அது நிர்குண பிரம்மம். அது ஈஸ்வரனுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவம். அதில் எவ்விதமான குறையும் இல்லை, அதற்கு எவ்விதமான புண்ணிய பாபமும் இல்லை. அது ஒரு பொழுதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அது பூர்ணமாக இருக்கின்றது. அதுவே நாக்க புண்ணிய பாபத்தை பற்றி, குறை நிறைகளை பற்றி, இன்ப துன்பங்களை பற்றிய அச்சமானது போகின்றது. அதனால் துவைதத்தில் பயம் இருக்கும், அத்வைதத்தில் பயமானது இருக்காது. அத்வைத ஞானம்தான் முழுமையான விடுதலை தரத்தக்கது. அதனால் அந்த அத்வைத ஞானத்தை பின்னாடி சொல்ல போகிறார். அதனால் இந்த உடம்போடு சேர்த்து பார்த்தா நான் ஜீவன், மகத்தான அந்த சமஷ்டி சரீரத்தோடு சேர்த்து பார்த்தா அவர் ஈஸ்வரன், அவருக்கு நான் கட்டுப்பட்டவன். உடம்பை விட்டுட்டு பார்த்தாக்கா நான் ஆத்மா, அவரும் ஆத்மா. இரண்டும் ஒன்றுன்னு புரிந்து கொள்வது தான் அத்வைத ஞானம், ஆத்ம ஞானம். அதுதான் வீடு பெற்றை மோட்சத்தை தரத்தக்கது. அதனால் இதை சரியாக புரிந்து கொள்ளணும். மேற்கொண்ட இந்த உடம்புக்கு வேற ஆத்மா இருக்குங்கிறத விவரிக்க போகின்றார். அதனால் அடுத்த விஷயம் அதான், சிஷ்யன் கேட்க போகிற கேள்வி அதுதான். உடம்போடு சேர்த்து பார்க்கிற பொழுது கண்டிப்பாக நான் அல்பமான ஆளுங்கிறது நமக்கு நல்லா தெரியும், அதை யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. அதனால் உடம்போடு சேர்த்து வைத்து கொண்டு நான் எப்படி ஈஸ்வரனாக இருக்க முடியும்? நீதான் கடவுள், கடவுளும் இந்த வணங்குபவனும் வணங்கப்படுவதும் ஒன்று அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? இந்த உடம்பு வேற, அந்த உடம்பு வேற. கடவுள் இருக்கட்டும், வணங்கப்படக்கூடிய கடவுள் இருக்கட்டும், இந்த சாமானிய மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்த்தாலே இந்த உடம்பு வேற, அந்த உடம்பு வேற. இந்த உடம்புக்கு இருக்க சக்தி வேற, அந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய சக்தி வேற. இந்த உடம்பினுடைய ஞானம் வேற, இன்னொரு உடம்பினுடைய ஞானம் வேற. அப்போ எல்லாத்துலேயும் வேறுபாடு தெரிகிறது. அத்வைதத்தை பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கிற பொழுது இது எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனும் இந்த பக்தனும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாகும்? அப்படி ரெண்டும் ஒன்றுன்னு புரிந்து கொள்ளுகின்ற ஞானம்தான் அத்வைத ஞானம். அந்த ஞானம்தான் மோட்சத்தை தரும்னா அது எப்படிங்கிற கேள்வி வருகின்றது. அதனால் விவகாரத்தில் சாமானிய திருஷ்டியில் பார்த்தா அத்வைத்தம் இல்லவே இல்லை. அத்வைதம் இல்லவே இல்லைங்கிறத விட அத்வைதம் சாத்தியமே இல்லைங்கிறது தான் சாமானியமாக தெரிகிறது. அத்வைதம் சாத்தியமே இல்லைன்னா என்ன சொல்லுது? அத்வைத ஞானம் மட்டும்தான் மோட்சத்தை தரும்னு சொல்லிட்டார் முதல்ல. அத்வைத்தம் இல்லவே இல்லையே அப்படின்னா மோட்சமே இல்லவே இல்லைன்னு ஆயிடும். துவைதிகள் அப்படித்தான் சொல்கிறான். அத்வைத்தம்ங்கிறது இல்லவே இல்லை, துவைத்தம் தான் இருக்குது அப்படின்னா அப்போ எந்த விதத்துலேயும் மோட்சங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லுது? அத்வைத ஞானம்தான் மோட்சத்தை தரக்கூடியது, வீடு பெற்றை தரக்கூடியதுன்னு சொல்லி இருக்குது. இப்போ சாஸ்திரத்தில் நமக்கு பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்குது. அப்போ அத்வைத ஞானம் எப்படி அது சரியாக முடியும் என்ற கேள்வி வருது. அதுதான் அடுத்த சிஷ்யனுடைய கேள்வி. அதனால் நான் உடம்பு அப்படின்னா உடம்பு தான் நான் ஈஸ்வரனாக இருக்க முடியாது. ஆகவே அத்வைத்தம் என்பது இல்லை, ஆத்ம ஞானம் என்பது இல்லை, ஆகவே மோட்சம் என்பது இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ ஆத்மான்னு சொல்லுகிறீர்கள், ஆத்ம ஞானம்தான் மோட்சத்தை தரும் என்று சொல்லுகிறீர்கள். அப்போ ஆத்மானா என்ன? உடம்பு ஆத்மா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருகின்றது. 44வது பாடல்.
தானெனும் உடம்பது தனைத் தவிர வேறாய் யானெனும் அர்த்தமுளவோ அருளுகெனவே தான் எனும் உடம்பு அது தனை தவிர வேறாய் யான் எனும் அர்த்தம் உளவோ அருளுக எனவே. இந்த உடம்புக்கு வேறா ஒரு பொருள் இருக்கான கேள்வி. நான் உடம்புக்கு வேற ஒன்று இருக்குது, அந்த ஒன்று இறைவன் அப்படிங்கிறது தான் அத்வைத ஞானம்னு முதல்ல சொல்லிட்டேன். உடம்பு தான் இறைவன்னு சொல்ல முடியாது, அது தெளிவாக தெரியுது. உடம்பு தான் இறைவன்னா அவர் பூர்ணமாக இருக்கக்கூடியவர், பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், சர்வசக்தனா சர்வ ஞானமுடையவனாக இருக்கக்கூடியவர். இந்த உடம்பு அப்படி இல்லை, ஒரு காலத்தில் பிறந்தது, ஒரு காலத்தில் போய் சேரக்கூடியது, எல்லா விதத்திலையும் குறைபாடு உடையதாக இருக்கிறது, அல்பமான சக்தி உடையதாக இருக்குது, அல்பமான அறிவுடையதாக இருக்குது. இந்த உடம்பையே இறைவன் என்று ஆத்மா என்று சொல்ல முடியாது. அதனால் இந்த உடம்புக்கு வேற ஆத்மா ஒன்று இருக்கிறதுன்னு தெரிகிறது குருவனுடைய உபதேசத்தில் இருந்து. ஆனால் உடம்புக்கு வேற நான் உன்னையும் பார்க்கவில்லையேன்னு. அதனால் தானெனும் உடம்பது தனை தவிர வேறாய் யானெனும் அர்த்தம் உளது அர்த்தம் உளவோனா. உடம்புக்கு வேற தான் நான் சொல்லி கூறுவதற்கு வேற ஏதோ ஒன்று இருக்கா? ஆத்மா ஆத்மானு சொல்லுகிறீங்களே, ஆத்மானு ஒன்று இருக்கா? அப்படி இருக்க மாதிரி தெரியலையேண்ணா. அதனால் கைவல்யனுடைய விதத்தில் பார்த்துருக்குறோம். இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னைத்தான் அறிந்தவன் ஆகும் என்றார்னா. முன்னாடி அதுக்கு முன்னாடி சொல்கிறார், உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை. உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை. எதனால்? தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். இப்போ தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல், இரண்டும் ஒன்று என்று அறிந்து கொண்டால் அவன் பிறவியிலிருந்து விடுபடுவான். இங்கே சொன்ன அதே கருத்து தான். அப்படி சொன்ன உடனே அப்படி மேற்சொல்லி என்ன சொல்கிறார்? அதனால் உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீ பிரம்மமாய் அறிந்து கொண்டால் உனக்கு ஒரு கேடும் இல்லை, சம்சார துன்பமானது இல்லை, நீ வீடு பெற்றை அடைந்து விடுவாய் அப்படின்னு சொன்ன உடனே என்ன கேட்குறான் சிஷ்யன்? எனக்கு என்னை பற்றி தெரியாதா என்ன? என்னைத்தான் ஜடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீர் ஐயா, தன்னைத்தான் அறியாத மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ? தன்னை தெரியாதால் உலகத்தில் யார் இருக்கா? எல்லாருக்கும் அவனவனை பற்றி தெரியுமே. அப்போ எல்லாரும் மோட்சமடைந்தா இருக்கிறார்கள்? அப்படி இல்லை. அதனால் சரியா படலையே அப்படின்னு கேட்குறான். இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னைத்தான் அறிந்தவன் ஆகும் என்றார். இது உடம்பு வேற, ஆத்மா வேற, தேகம் வேறு, தேகி வேறு. இந்த ரெண்டையும் எவன் பிரித்து அறிந்திருக்கிறானோ அவன்தான் தன்னை அறிந்தவன். இந்த உடம்பை மட்டும் அறிந்தவன் தன்னை அறிந்தவன் ஆகான். உடம்பே நான் என்று அறிந்தவன் தன்னை அறிந்தவன் ஆகான். அது பொய்யறிவு, அது தவறான அறிவு. உடம்புக்கு வேறாக உடம்பை கொண்டிருப்பவன், உடம்பை அறிபவன் எவனோ அதை அறிந்தவனே தன்னை அறிந்தவன் ஆவான் அப்படின்னு குரு சொன்ன உடனே அடுத்த கேள்வியை கேட்கிறான். தேகியார் இத்தூலம் அல்லாமல் என்றான். இந்த ஸ்தூலமான உடம்புக்கு வேற இந்த உடம்பை வச்சிருக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறானான்னு வேறு யார் இருக்கா? அப்படி யாரையும் நான் பார்க்கலையேன்னு. நமக்கு நம்ம வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியாதா என்ன? நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் இருக்காங்க நமக்கு தெரியும். வீட்டில் ஒண்டிக்கட்டையாக இவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது வீட்டுக்குள்ளே இன்னொரு ஆள் இருக்கான்னு சொன்னால், நான் பிறந்ததுலேருந்து இந்த வீட்டில் தான் இருக்கிறேன், வேற ஒரு ஆளையும் நான் பார்த்தது இல்லையே, எங்கே இருக்கிறாங்கிற கேள்வி. இது மாதிரி தேகியார் இத்தூலம் அல்லாமல், இந்த உடம்புக்கு வேற, ஸ்தூல சரீரத்துக்கு வேற, தேகத்தை உடையவன் வேற யார் இருக்கிறார் என்று கேட்கிறார். அதே மாதிரி தான் இங்கே தான் எனும் உடம்பது நான் எல்லோராலும் அறியப்படுகின்ற இந்த உடம்பை தவிர வேறாய் யான் எனும் அர்த்தம் உலகோ, தான் என்று சொல்வதற்கு வேறொரு பொருளானது இருக்கின்றதா? இருக்கிறதுனா அது என்ன, எப்படி என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சிஷ்யன் கேட்கிறான். 45வது பாடல். இங்கே சாஸ்திர உபதேசம் தொடங்குகின்றது.
ஒவ்வொரு நிலையாக அப்படியே படிப்படியாக சொல்லிட்டு வந்து கடைசியில் ஆத்ம ஞானத்துக்கு வந்துட்டார். ஆத்ம அனாத்ம விவேகத்தை இங்கே சொல்லுகின்றார். அத்வைத ஞானம், யதார்த்த ஞானம், ஆத்ம ஞானம். என்னது? ஆத்ம அனாத்ம விவேகம். அனாத்மா எது, ஆத்மா எது என்பதை தெளிவாக நாம் பிரித்து அறிய வேண்டும். எதெல்லாம் நம்மால் ஆத்மா என்று அறியப்படுகின்றதோ அதெல்லாம் உண்மையில் ஆத்மா இல்லை. அதை காட்டுகின்றார். அதனால் உடம்பு முதலானவைகள் ஆத்மா இல்லை. எதனால் இல்லை, எப்படி இல்லை, அதற்கான யுக்திகளோட உதாகரணங்களோட சொல்லுகின்றார். 45வது பாடல். எனதாடை பொன்பூ மகன் தையல் பாய்மா இபங்கன் முகம் கால் கை மெய்யென்னவென்றும் தனதாய் உரைப்பான் வகுத்திந்த ஊனை தானென்றயர்த்தும் சொலத்தக்கதன்றே. எனது ஆடை பொன் பூ மகன் தையல் பாய்மா இபங்கன் முகம் கால் கை மெய் என்ன என்றும் தனதாய் உரைப்பான் வகுத்து இந்த ஊனை தான் என்று அயர்த்தும் சொல்லத்தக்கது அன்றே. எனது முதல்ல இருக்கக்கூடிய எனதுங்கிறத அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையோடையும் சேர்த்து போட்டுக்கொள்ளணும். எனது ஆடை, எனது பொன், எனது பூங்கிறது பூமி, எனது பூமி, எனது மகன், எனது தையல், எனது பாய்மா, எனது இபங், எனது கண், எனது முகம், எனது கால், எனது கை, எனது மெய் என்ன என்றும். இப்படி நான் நான் என்று சொல்லப்படக்கூடியதெல்லாம் எப்படி சொல்லப்படுது? எனது என்று சொல்லப்படுது. எனது என்று சொல்லப்படுவது ஒரு பொழுதும் நான் ஆக ஆகாது. இதுதான் யுக்தி. அதனால் இந்த உடம்பும் எப்படி எனது வீடு, எனது ஆடை, எனது நிலம், எனது மகன் அப்படின்னு சொல்கிற பொழுது அவன் வேறு நான் வேறாக இருக்கிறனோ, அதே மாதிரி இந்த உடம்பும் எனது உடல் என்று சொல்லப்படுவதால் ஆத்மா ஆகாது என்று விளக்கம் கொடுக்கிறார். அதை மேற்கொண்டு நம்ம அடுத்த வகுப்பில், நாளை வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே யமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.